போட்டு ஆட்டை தோலை விழிச்சிடலாம். நிறுத்து போ தம்பி. இருக்கா நான் ஃபர்ஸ்ட் தொங்கி பாத்துக்கலாம். என்னையே தாங்குறோமா ஆட்டை தாங்காதா? சரி ஆட்டை போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். தண்ணி புதினா மஞ்சள் சப்பக்கறி உனக்குக்கா. எனக்கு அந்த சப்பக்கறி எல்லாம் வேண்டாமாக்கா. எனக்கு உப்பு போட்ட கறி இருந்தா உப்பு போகுது. ஆட்டோட சப்பக்கறி சொன்னேன். அப்படியா? எனக்கு சப்பக்கறின்னு சொன்னங்காட்டி எங்கேயும் உப்பு இல்லாத கொடுத்துருவீங்களோ. அதை விடுங்க. அடுத்தது புதினா ஆட்டிட்டு வந்தோம்னா பூசி ஆட்டின புதினா எல்லாரும் சேர்ந்து ஊசுங்க. நான் வந்து 2 தொடி மித்துக்குவேன். எண்ணெய், பட்டை வகை, நறுக்கிய வெங்காயம், அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கிய தக்காளி, மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, தண்ணி, உப்பு, புதினா, அரிசி, பிரியாணி எடுத்துட்டு வாங்க. அரவேக்காட வேக வச்ச பிரியாணியை ஆட்டு வயித்துல வச்சு தேய்ச்சுக்கலாம். போடுங்க. ஐயோ மீன் வேற காலை கடிக்குதே. தண்ணிக்குள்ள என்ன காட்டி அதெல்லாம் மஜாஜ் பண்ற மாதிரி போடுங்க. நல்ல ஒரு குளுக்கு எடுத்து ஆட்டோட வயித்துல வேகும் போது இன்னும் பயங்கரமா இருக்குமே. வேற ஒரு லெவல்ல தான் பிரியாணி. ஆட்டு வயித்துக்குள்ள பிரியாணி வச்சு வச்சுக்க. இப்ப தேய்ச்சுக்கலாம். தூக்குங்க. டைட்டா தேய் மக்கள். தேய்ச்சுக்கோ. ஊசிலனே தைக்கறாங்க. ஆமா கட்டி கை குத்தி விட்றாதே. கொஞ்சம் கீரையை குத்து. ஆட்டு வயித்துல பிரியாணி வச்சு தேய்ச்சாச்சு. இனி